Am I audible? Hello? Sir, audible, sir. Sir, yes, sir. Okay. So good morning all of you. Today we are going to discuss about error reduction once again because we already some of the information explained what is the actual meaning of error reduction. So error reduction அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு விதமான டிடெக்ஷன் இருக்கு. Once the receiver going to replay whether our request data does not match, you send the data from sender. Sender நீ அனுப்புன டேட்டா வந்து எனக்கு மேட்ச் ஆகலை அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் டிடெக்ஷன். தென் ஆட்டோமேட்டிக் டிடெக்ஷன். சென்டரை அனுப்பும் போதே வந்து ரிசீவருக்கு முன்னாடி ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இட் வில் கோயிங் டு ஆட்டோமேட்டிக்லி டு ஃபைண்ட் த எரர். That is one kind of detection. So generally the detection process are going to classify into two types. One from receiver and another one automatic detection by sender. These are the two types of detection process. ஸோ எரர் டிடெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும். தென் வந்து எரரில் என்ன டைப் ஆஃப் எரரை வந்து டிடெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பிட் எரர், தென் பர்ஸ்ட் எரர்ஸ். ஸோ மினிமம் லெவல் ஆஃப் எரர் இட் இஸ் நோன் அஸ் சிங்கிள் பிட். பர்ஸ்ட் எரர் அப்படின்னா நம்பர் ஆஃப் எரர்ஸ் கோயிங் டு டிடெக்ட், இட் இஸ் நோன் அஸ் பர்ஸ்ட். நிறைய இருந்ததுன்னா பர்ஸ்ட், மினிமம் சிங்கிள் பிட்டாக இருந்தது அப்படின்னா சிங்கிள் பிட் எரர் அப்படின்னு பேர். ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டு டைப் இருக்கு. சிங்கிள் பிட் எரர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் வந்து என்ன டேட்டா அனுப்புறாரு, இந்த பர்டிகுலர் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து சேம் டேட்டா ரிசீவ்ட் ஆர் நாட் டு அவர் ரிசீவர். Just going to compare from send data and received data. Some of the data is not matched. We are already received from sender. I mean the fourth data பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 0 இருக்கு, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 0 இருக்கு, இங்கே 1 இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் மேட்ச்டு. ஸோ இட் இஸ் ஒன்லி த எரர் from our received data when compared to sender data. ஸோ இந்த ஒரு எரர் மட்டும் இருக்குதுன்னா சிங்கிள் பிட் எரர். ஸோ 0 சேஞ்ச் டு 1. ஆக்சுவலாக இதுதான் ஆக்சுவலாக மீனிங், 0 சேஞ்ச் டு 1. ஸோ ஒன்லி ஒன் எரர் அப்படின்னா சிங்கிள் பிட் எரர். தட் இஸ் அ மீனிங். பர்ஸ்ட் எரர் அப்படின்னா ஜஸ்ட் கம்பேர், இட்ஸ் அ சென்டர் டேட்டா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இது வந்து ரிசீவ்டு டேட்டா. ஸோ ஒன் கம்பேர் டு இந்த வைஸ் செக் பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து யூ கேன் கெட் கிளாரிஃபிகேஷன் வெதர் ஹவு மச் டேட்டாஸ் நாட் மேட்ச்டு ஃப்ரம் போத் ஆஃப் சென்டர் அண்டு ரிசீவர். இதில் பார்த்தீங்கன்னா 1 தென் 2 தென் பார்த்தீங்கன்னா 3. ஸோ மோர் தென் சிங்கிள் பிட். ஸோ இட் இஸ் நோன் அஸ் பர்ஸ்டர். ஸோ இந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் ஒன் மோர் எரர்ஸ், not a single error. So it is known as burst error. So there is a type of errors. So இதை வந்து நம்ம எப்படி டிடெக்ட் பண்றாங்க? So it is very very important because we already finished in practical session yesterday. Even it's theoretically it is going to clarify more details about in the point of error detection and also a detection mechanism, then how it's going to work up. I mean, how it's going to correct it formation, and finally how we are going to getting the actual result in for our data communication based on the binary code. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் parity செக் இது ஒரு டைப்பு, தென் 2-dimensional parity செக். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெக்கானிசம் ஃபார் டிடெக்டிங், and third one is checksum, and final one is cycle redundancy check. So 4 types of error detection mechanism, and before that we have discussed the types of detection. Now what is the detection mechanism? Then what are the types of detection mechanism? The first one, single parity check, 2-dimensional parity check,
and third one is checksum, and final one is cycle redundancy check. So single parity check அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. It's not that much of a costliest one. It's easy to handle, but only the advantage we can find out only the error. But how many times to find out the error? In the sense, it is not to answer effectively, because it is only to take only the minimum level of finding. Minimum means single bit only to detect. After that, it is going to recorrect. So single parity checker யூஸ் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு மினிமம் எரரை மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும், நாட் மோர் தென் எரரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. திஸ் இஸ் ஒன்லி த டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் single parity check. So this is actual flow diagram, how it's going to detect in our single parity check. It is a normal function. Sender, இந்த இடத்துல sender இருக்கு, ஆட்டோமேட்டிக்காக just send the data like this. இந்த மாதிரி ஒரு டேட்டாவை நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க, then compute parity bit. ஸோ parity single parity-ல வந்து எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறதுன்னா ஈவன் அண்டு ஆட் parity. ஈவன் அண்டு ஆட் parity அப்படிங்கிறத இன்சர்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஒன்ஸ் present in the data, number of ones presented in the data, just calculate it in the form of even condition இருக்கா, add condition இருக்கா. Just check it. If the given data is number of ones presented means 1, 1, 1, 1, 1. So number of ones in add condition. Number of ones in add condition. So basically, how we are going to identify whether the data may be easy to reach to our receiver. அதாவது ரிசீவருக்கு கரெக்டாக போய் சேருமா இல்லையாங்கிறத நம்ம எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, டேட்டாவில் இருக்கிற நம்பர் ஆஃப் ப்ரெசன்டட் ஒன்ஸை வந்து கால்குலேட் பண்ணும்போது அது என்ன கண்டிஷன் இருக்குது. கண்டிஷன்னா ஒன்றும் கிடையாது, ஈவனாக ஆடா. ஸோ ஈவனில் இருக்கா ஆடில் இருக்கா, ஈவனில் இருந்துன்னா ஜீரோன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும், ஆடில் ப்ரெசென்ட் ஆச்சுன்னா ஒன்ஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ்ன்னு ப்ரெசென்ட் ஆச்சு அப்படின்னா I mean it may possible to getting any overflow ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? ஸோ ஃப்ளோ கண்டினியூட்டி இருக்காது, அப்போ டேட்டா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா 1, 1, 1 நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இந்த டேட்டாவில் எத்தனை இருக்குது, 5 இருக்குது. அப்போ 5ங்கிறது ஈவனா ஆடா, ஆட். அப்போ ஆடுனா ரெப்ரசன்ட் எப்படி பண்ணுவீங்க, 1ன்னு ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ 1ன்னு நம்ம ரிசல்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால என்ன பண்ணும், கம்ப்யூட்டிங் parity bit. So just going to adding one more value, one more bit in the ones. So now you just have to check out 1, 1, 1, 3, 4, 5, 6. So number of ones present in even. So what is we are going to represent for the even condition? 0 again represent. 0 represent, not there is no any overflow. It will getting the proper result. So from the 0 and 1 representation, we can identify whether may possible to getting any of the error or not. So it is easy to calculate by using single parity check. So now we are going to check whether why we are going to adding one more value. If the data presented the number of ones is going to add condition. So add condition means definitely we are going to adding one more bit. So now it is going to represent even condition. So now you are going to understand there is no any overflow. So surely you will get the data to receiver find out. From the even irundha mattumda further move to the receiver for our data. Otherwise the data will be rejected. Yes means further move to receiver. No means reject our data, because the reject means in the sense of even not presented in our data. So we just going to identify even and add only to represent whether the data may be possible to getting as per the actual data sent by sender. Sender என்ன அனுப்பியிருக்காரோ அதே டேட்டா ரிசீவ் ஆயிருக்கா இல்லையாங்கிறது ஈவன் அண்ட் ஆடை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து டிராபேக்ஸ். The drawbacks can only detect the single bit error. Only to detect the single bit error, not supporting for the burst error bit. So now you have to understand. Two-dimensional parity check. So two-dimensional parity check na enna? Actually வந்து to improve using two-dimensional parity check with organized data. Check bit are computed for each row. So one by one, அதாவது ஒரே டைம்ல now you have to calculate.
பார்த்தீங்க ஒரே டைம்ல எல்லா ரோல இருக்கிற இதையும் செக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ பேரல் ப்ராசஸிங் going to implement that. It is known as two-dimensional. So two-dimensional is nothing but so row-wise check. It may be going to parallel. So how many data? Suppose it may be considered multiple data. ஸோ மல்டிபிள் டேட்டா இருக்கும்போது என்ன பண்ணும், சிங்கிள் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணும்போது ஓகே, பட் மல்டிபிள் டேட்டா இஸ் ஜஸ்ட் கோயிங் டு டிரான்ஸ்மிட் அட் த சேம் டைம். ஸோ வி ஆர் கோயிங் டு டிடெக்ட். ஸோ சிங்கிள் டூ டைமென்ஷனல் பேரண்ட் இந்த செக் என்ன பண்ணும் அப்படின்னா, தட் இஸ் ஒன்லி த அட்வான்டேஜ். ஒரே டைம்ல மல்டிபிள் டேட்டா அனுப்பும் போது எல்லாத்தையும் ஒரே டைம்ல வச்சு செக் பண்ண ஆரம்பிக்கும். So what is the drawback of two-dimensional parity check? Corrected cube is exactly the same position. In another data are also corrupted. Then two-D parity will not be able to detect the error. ஒரே மாதிரி ஒரே காலம்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, ஐ மீன் ரோ வைஸ்ல செக் பண்ணிச்சுன்னா அதை வந்து இதால டிடெக்ட் பண்ண முடியாது. தட் இஸ் வை மென்ஷன் த பாயிண்ட் இன் த சென்ஸ் ஆஃப் டிராபேக் ஆஃப் அவர் two-dimensional parity check. So another one more drawbacks cannot be used to detect the 4-bit error or more in some cases. Only 2 error மட்டும்தான் பேரலா செக் பண்ணும். மோர் தென் 2 அதை வந்து பேரலா நம்ம செக் பண்ண முடியாது. That is the meaning of one more drawbacks of a two-dimensional parity check. Then another one is checksum. Checksumங்கிறது என்ன அப்படின்னா, it's based on the concept of redundancy. ரிட்டர்னன்சி அப்படின்னா ஒரே மாதிரியான எரர் திரும்ப திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா, இதுல வந்து என்னன்னா எரர் வருது ஓகே, பட் எரர் சேம் எரர் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. ஒரே பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்கிற பெட்டு மட்டும் ருட்டீனா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் செக்ஸம் அப்படின்னா, வெதர் இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்னன்சி பேஸ்ட். ரிட்டர்னன்சி பேஸ்ட வந்து நமக்கு வந்து ரிட்டர்னன்சி பேஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரே மாதிரியான எரர் வந்து ரிப்பீட்டேஷன் ஆகிட்டே இருக்கு. ஸோ ரிப்பீட்டேஷன் ஆகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணோம், அந்த மாதிரி டைம்ல இட் வில் டேக் கேர் மோர் அண்ட் டிடெக்ட் வெதர் த டேட்டாஸ் மோஸ்ட் ஆஃப் த ரிப்பீட்டட் கண்டிஷன் தென் ஒன்லி டு ஐடென்டிஃபை பை யூசிங் செக்ஸம் எரர் டிடெக்ஷன் மெக்கானிசம். ஸோ செக்ஸம் எரர் மெக்கானிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த டேட்டா வந்து ஒரே மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகி வந்துகிட்டே இருக்கு, ஒரே பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் ரிப்பீட் ஆகி வந்துகிட்டே இருக்கு, ஒரே மாதிரி எரர் திரும்ப திரும்ப வந்துட்டு, அதை நீங்க இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா தென் செக்ஸம் ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவல் சென்டர் செக்ஷன். n number of bits, not only the single bit, it is also considered for number of bits for the data communication in the any kind of network, not for single data transmission. இது ஒன்றும் பெருசாக ஆக்டிவ் ஆகுறது இல்லை. ஒரே டைமில் மல்டிபிள் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு கன்சிடர் டு டிடெக்ட் த எரர். n bits and complement also n bits. This is actual responsibility of our checks, not for adding single bit. அதாவது சிங்கிள் பிட் எரர்ல வந்து 1 இல்லைன்னா 0 ஆட் பண்ற மாதிரி இங்க அப்படி கிடையாது. எந்த காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிட்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், நாட் ஃபார் சிங்கிள் பிட். இஃப் த ரிசல்ட் இஸ் 0 கீப் அதர்வைஸ் இஸ் டிஸ்கார்டட். இங்கேயும் அதே தான். என்ன வந்து சிங்கிள் பிட்டை நீங்க காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கிறீங்களா இல்லை மல்டி பிட்டை காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் த டிடெக்ஷன் மெக்கானிசம். But the final result will be always to consider the common standard procedure. I mean 0 and 1s. 0 irundhudu appadina you can consider to the data, otherwise 1s means it's not accepted, the entire data will be rejected. As usual, the normal mechanism in our checksum checker also. Here the totally is almost the same, whether it's going to consider compare to checksum in our cycle redundancy check. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜரா டிஃபரன்ஸ் கிடையாது. Here also they detect the error and to following some other procedures.
The procedure more or less same when compared to redundancy and also checksum. The only the difference in the string of zeros appended in the unit data and n number is less than number of bits predefined, known as division, which is n plus 1 data. அங்க 1 n பிட்ஸ்னு போடுறீங்க இல்லையா, ஆனா இங்க என்னது காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கும் போது n பிட் போடுவீங்க. இங்க வந்து என்ன பண்றீங்க, n plus 1 bit அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்றீங்க. That is the only the difference between checksum and redundancy check. So அங்க டேட்டா பிளஸ் checksum, இங்க டேட்டா பிளஸ் சைக்கிள் redundancy check. ஸோ டிவைசர் எப்படின்னா அங்க வந்து n பிட்ஸ் இருக்கும், இங்க என்னன்னா n plus 1 bit அப்படின்னு இருக்கும். That is a difference. The particular point is important. The string becomes some data and the resultant string is divided by the divisor 1001. இந்த ஒரு பர்டிகுலர் இதுக்கு தான் மீனிங் கேட்டிருந்தேன் ஆக்சுவலா. இது வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிமைண்டர்ல வந்து 0 வர வரைக்கும். ஸோ ரிமைண்டர் இட் சுட் பி ரீச் டு 0. Otherwise, the processing of detections is going to continue. The processing of data is going to continue. So reminder's value is 111 இருக்கு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா it is not to valid data condition. Whether it is going to reach to up to 0, then only the redundancy reminder, cycle redundancy detect பண்றதை ஸ்டாப் பண்ணிக்கும். ஏன்னா 0ங்கிறது indirect representation of there is no overflow for our receiver side data ரீச்சிங் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ இல்லாமல் ப்ராப்பராக ரீச் ஆயிடுச்சு அப்படின்னுங்கிறத மீனிங் அந்த 0ங்கிற வேல்யூ வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் வந்ததுன்னா there is no any possible errors may be arrive அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இங்க பாருங்க, ஃபைனலா ரிமைண்டர் 0 வர வரைக்கும் இந்த ப்ராப்ளத்தை கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து what are the how we are going to detecting and what are the techniques going to followed for detecting the error, and now it's just going to contemplating how we are going to correction and the correction mechanism. So first one is பாத்தீங்க அப்படின்னா backward error correction and second one is forward error corrections. So இதுல பாத்தீங்கன்னா forward it is not that much of difficult to handling to correction of error in our data communication, but it is actual meaning of backward error correction means the error is discovered, the receiver requests the sender to retransmit. எனக்கு ரெக்வஸ்ட் வந்து டிரான்ஸ்லேட்டர்ல ரிசீவர்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், திரும்ப டிரான்ஸ்லேட் பண்ணால் போதும். ஏன்னா திரும்ப ரீட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா யூ கேன் கெட் த சேம் டேட்டா. ஸோ ப்ராசஸிங் அண்ட் கரெக்ஷன் இஸ் ஓவர். ஸோ தெர் இஸ் நோ மச் ஆஃப் டைம் டு ஸ்பெண்ட் டு ரீகரெக்டிங் அண்ட் டிடெக்டிங் எட்ஸெட்ரா. ஸோ பேக்வேர்ட் எரர் கரெக்ஷன் இஸ் தி சிம்பிளஸ்ட் மெக்கானிசம். ஸோ தெர் இஸ் நோ எனி ரிஸ்க் டு ஹேண்டில் திஸ் டைப் ஆஃப் கரெக்ஷன் டெக்னிக்ஸ். But forward error is very, very important. In this case, receiver use the error correction coding, which is automatically correct in the error. So என்ன பண்ணோம் அப்படின்னா ரீட்ரான்ஸ்லேட் பண்ணனோட அவசியமே இல்லை. ரிசீவர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் டேக் கேர் த ஆட்டோமேட்டிக் ப்ராசஸர் டு ரீகரெக்ட் த எரர். இதைத்தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், 2 விதமான ஃபார்முலா பேசிஸில் கொண்டு வருவோம். The number of redundancy bit, this is the actual formula, whether it's going to following forward error correction mechanism. So what is the actual formula procedure going to follow in our forward error mechanism, error correction mechanism? We is just going to some mathematical formula based, we is just going to retain the corrections. What is the formula to power r, r greater than or equal to d plus r plus 1. So a number of redundant, what is the meaning of r and what is the meaning of d and 2 power n means what? Here, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுங்கிற வேல்யூ நம்பர் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் பிட்ஸ். இதைத்தான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. நம்பர் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் பிட்ஸ் வந்து வேல்யூ என்னங்கிறத நீங்கள் ஆறு இருக்கிற வேண்டியத்தில் போட்டிங்கன்னா யூ கேன் கெட் த வேல்யூ ஆஃப் ஆர். தென் ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர்
டிங்கிறது டேட்டா பிட்டு, டிங்கிறது டேட்டா பிட்டு, ஆருங்கிறது ரிட்டர்ன் பிட்டு. ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆக்சுவல் மீனிங் ஆஃப் டி அண்ட் ஆர். If you know the value of d and also r value, you can get the value of 2 power r ஓட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம ஹேமிங் கோடு வந்து மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம், விச் இஸ் கோயிங் டு சப்போர்ட்டிங் டு அவர் ஹேமிங் கோட் மெக்கானிசம். இஸ் ஃபுல்லி சப்போர்ட்டட் டு ஃபைண்ட் அவுட் த மெக்கானிசம் ஆஃப் ஃபார்வர்ட் எரர் கரெக்ஷன் டெக்னிக்ஸ். So parity bits basis is just going to following such a procedure of Hamming code. The original data binary bits show the total number of ones and events. The original data வந்து once and even basisல clarify பண்ணிக்கிறாங்க. The data available data may be number of ones present in the condition of ones and even and add. டேட்டாவில் ஈவனாக ஒன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கா, ஆடாக ப்ரெசென்ட் ஆயிருக்கா, அதை வச்சு நீங்கள் வந்து இந்த செக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஈவனாக ஆட் ஆயிருந்தா தெர் இஸ் நோ எனி ப்ராப்ளம். பட் ஆடாக இருந்ததுன்னா ஈச் இஸ் கோயிங் டு ஃபாலோயிங் சச் கரெக்டிங் மெக்கானிசம். அதுக்கு என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் இந்த ஆக்சுவலாக இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எரர் பொசிஷன் அண்ட் பைனரி நம்பர்ஸ். ஸோ எரர் பொசிஷனுக்கு என்ன மாதிரி இதில் இருக்குது, அப்போ எரர் பொசிஷனுங்கிறது 0 to 7, பிகாஸ் த ஹேமிங் கோட் இஸ் ஒன்லி ஃபாலோவிங் 7-bit ஹேமிங் கோட். 7-bit வரைக்கும் தான் இதால் பண்ண முடியும். ஸோ நாட் மோர் தென் 7-bit. ஸோ அதனால் 7-bitக்கு என்ன வந்து பைனரி நம்பர் எழுத முடியும், 0லேருந்து ஆரம்பித்து 7 வரைக்கும் என்ன பைனரி கோடு. What are the possible error positions அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஹேமிங் கோட் இஸ் ஒன்லி ஃபாலோவிங் 7-bit. இப்போ 7-bit வரைக்கும் என்னென்ன பைனரி கோடு இருக்கு, இது வந்து பைனரி நம்பர். 0க்கு என்ன, 1க்கு என்ன அப்படிங்கிறது இங்கே எழுதிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் ஒரிஜினல் டேட்டா இஸ் 1010 which is not to be sent, சாரி which is to be sent அப்படின்னா நம்பர் ஆஃப் டேட்டா பிட் என்னங்கிறது டிங்கிற வேல்யூ 4, 1010 அப்படிங்கிறது 1 2 3 4. நம்பர் ஆஃப் பிட்டுங்கிறது டேட்டா பிட்டு வந்து 4. இப்போ டியோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆரோட வேல்யூங்கிறது அது என்ன மீனிங், ஆக்சுவலாக ஆர் இஸ் 3 சாட்டிஸ்ஃபைட். இது பைனரி வேல்யூ 0 1 2 4. இந்த 0 1 2 4க்குள்ள இருக்கிற ஆரோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கணும். ஏன்னா 7 பிட்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு 1 2 4 அந்த ஆஸ்பெக்ட்ல 1 2 4 அண்ட் 8 அந்த ஆஸ்பெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா 4 பிட்டோடைய ஆரோட வேல்யூ. ஸோ ஆறுனா என்ன மீனிங்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. வாட் இஸ் த மீனிங் ஃபார் ஆர்? ரிட்டர்ன் பிட்ஸ், நம்பர் ஆஃப் ரிட்டர்ன் பிட்ஸ். ஸோ ரிட்டர்ன் பிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3. 7 பிட்டுக்கு நீங்கள் எப்படி எழுதுவீங்க, 0 and then 0 and again 0. அப்போ எப்படி எழுதுவீங்க, இது 1, அடுத்தது இது 2, இது 4. அப்போ 1 2 3. அப்போ ரிட்டர்ன் பிட்ங்கிறது எவ்வளோ, 1 2 3ல இருக்கு. அப்போ 3யோட வேல்யூ ஆக்சுவலாக now we have to get the value. அப்போ d plus rங்கிறது வேல்யூன்னு 4 plus 7. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்ஸுங்கிறது என்னது 7. நம்ம கொடுத்துருக்குற அந்த டேட்டாவுக்கு ஆக்சுவலாக வந்து எவ்வளோ இது வரும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் டேட்டாவுடைய பிட் சைஸ் பார்த்தீங்கன்னா 7. டிட்டர்மைன் த பொசிஷன் ஆஃப் த ரிட்டர்ன் பிட்ஸ் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறது, பொசிஷன் ஆஃப் R1. பொசிஷன் ஆஃப் R1ங்கிறது எது, R1 இது, தென் R2ங்கிறது இது, தென் R3. அதாவது இது வந்து 1 R1, தென் இது வந்து 2. இது ஆக்சுவலாக என்னது, ஆக்சுவல் வந்து 3. இப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ பொசிஷன் ஆஃப் R1 இஸ் ஈக்குவல் டு 1, பொசிஷன் ஆஃப் R2 ஈக்குவல்ஸ் டு 2, தென் பொசிஷன் ஆஃப் R4 ஈக்குவல் டு 4. அப்போ பொசிஷன் ஆஃப் R1ல இருக்கிற ப்ரெசென்டட் 1 எத்தனை இருக்கு, பொசிஷன் ஆஃப் R2ல ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ஒன்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்கு, பொசிஷன் ஆஃப் R4ல ப்ரெசென்ட் ஆகிருக்கிற நம்பர் ஆஃப் ஒன்ஸோடைய கண்டிஷன் என்ன, அதைத்தான் நம்ம இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் ஆக்சுவல் டேட்டா, டிட்டர்மைன் த parity bit. இதுக்கு நம்ம parity bit கண்டுபிடிக்கணும். என்ன டேட்டா ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்காங்களா, என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, 1010. திஸ் இஸ் a பொசிஷன் டேபிள். பொசிஷன் டேபிள் எப்படி ஆர்டர் பண்ணிருக்காங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7. அப்போ டேட்டாவோட பொசிஷன் டேட்டா வந்து எப்படி நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க,
பொசிஷன் டேட்டா ஃபர்ஸ்ட் டேட்டாவுடைய பொசிஷன் என்னது R1. தென் பொசிஷன் செகண்ட் வந்து R2. R4ல இருக்கிறது R4. இங்க அப்படிதானே இருக்கு. பொசிஷன் ஆஃப் R1ங்கிறது 1ல இருக்க வேண்டியது என்னது R1, செகண்ட்ல இருக்க வேண்டியது R2, அப்புறம் R4ல இருக்க வேண்டியது ஃபோர்த்ல இருக்க வேண்டிய பொசிஷன் என்னது R4. இதெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, டேட்டா கொடுக்குற டேட்டா இந்த ஆர்டர்ல எழுதணும். ஓகேவா? இந்த ஆர்டர்ல எழுதுனீங்கன்னா யூ கேன் கெட் த ஆக்சுவல் டேபிளேஷன். R1, R2, 0, 1, 0, 1. இப்போ எழுதியாச்சு. டிட்டர்மின் த பேரிட்டி பிட். பேரிட்டி பிட் நீங்க கால்குலேட் பண்ணணும். பேரிட்டி பிட் கால்குலேஷன் என்னது இங்க பாருங்க. ஸோ R1க்கு என்னது, ஓகே, இந்த பிட் ரெஸ்பான்ஸ் வந்து R1ஓட பிட்ஸ் என்னது இருக்கு ஆக்சுவலா. R1ஓட பிட்டோடைய பொசிஷன் எப்படி இருக்கு, ஒன்ஸ் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் என்னென்ன இதில் இருக்க ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. 1, 3, 5, 7. அப்போ R1 பிட்டு இதனுடைய நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கிற அந்த இதுல பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 7 இங்க இருக்கு. அதே மாதிரி R2க்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஹலோ, ஏன்னா வாய்ஸ் கேக்குதா? எஸ் சார். சொல்லுங்க, R2க்கு சொல்லுங்க யாராவது ஒருத்தர். சார் 2 3 5 7. எஸ், 2 3 5. எப்படி சொன்னீங்க? செகண்ட் ரோக்கு போயிட்டோம். செகண்ட் ரோக்கு போயிட்டோம். R2 இங்க தானே பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த பிரசன்டா இருக்கிற டேட்டாவில் ஒன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு, 2, 3, 6, 7. 2, 3, 6, 7 இதுதான் சொன்னீங்க. 5, 7 சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். 6 7. 6, 7. அப்ப அந்த பிரசன்ட் ஆகிற ஒன்ஸோட கண்டிஷன் என்ன, ஈவன்னா என்ன பிரசன்ட் பண்ணணும், ஆட்னா என்ன பிரசன்ட் பண்ணணும். ஈவன்னா 0ன்னு பிரசன்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து எப்படி வந்து பிரசன்ட் ஆயிருக்கு, ஈவன்ல பிரசன்ட் ஆயிருக்கா, ஆட்ல பிரசன்ட் ஆயிருக்கா. ஆட்ல பிரசன்ட் ஆயிருந்தா 1ன்னு பிரசன்ட் பண்ணணும். அப்போ R2ல இருக்கிற ஒன்ஸோடைய பிரசன்ட் லெவல் பாத்தீங்கன்னா ஈவன்ல இருக்கா, ஆட்ல இருக்கா? ஆட்ல தான் சார். ஈவன்ல இருக்கா, ஆட்ல இருக்கா? ஒரு தடவை கரெக்டா சொல்லுங்க. இப்படி கால்குலேட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த மாதிரி டேபிள்ஸ் எழுதிட்டீங்க. இப்போ R1 கண்டுபிடிக்கணும். அப்போ R1 பொசிஷன் என்ன, 1 3. R1 இது வேல்யூ என்ன, 1 3 5 7. அப்போ 1 3 5 7ல பிரசன்ட் ஆகிருக்கிற ஒன்ஸோட லெவல் எத்தனை இருக்குன்னு பாருங்க. R1ல இருக்க இல்ல, R1ல என்ன இருக்கு, R1 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். R1 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். R1 விட்டுருங்க. அப்ப 3 5 7 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா இட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் R1. அப்ப 3ல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3ல இருக்கிறது 0வா, அடுத்து என்னது 5. அப்ப 5ல பிரசன்ட் ஆயிருக்கிறது 1, 7ல பிரசன்ட் ஆயிருக்கிறது 1. அப்போ இதனுடைய நம்பர் ஆஃப் ஒன்ஸ் என்னது, 2% ஆயிருக்கு. அப்ப 2 வேல்யூ ஆக்சுவலா வந்து என்னது, ஈவன். ஈவன்னா இந்த இடத்துல என்ன வேல்யூ பிரசன்ட் பண்ணணும், ஈவன்னா என்ன பிரசன்ட் பண்ணுங்க, 0. அப்ப 0% ஆயிருக்கா. இப்ப இது என்ன கால்குலேஷன்னா, ஹேமிங் கோடு இப்ப இது பண்றோம். ஹேமிங் கோடு இப்ப ஃபார்ம் பண்றோம். பேரிட்டி பிட்டை வச்சு ஹேமிங் கோடை நம்ம டிசைன் பண்றோம். என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் பார்த்தோம் இல்லையா, டேட்டாவை வந்து அப்படியே டைரக்டா பிரசன்ட் பண்ணாம என்கிரிப்ஷன் பண்றீங்க. என்கிரிப்ஷன் பண்றது ஹேமிங் கோடை நீங்க அப்ளை பண்ணணும். ஹேமிங் கோடு வந்து எதை வச்சு பேஸ் பண்ணி டிசைன் பண்றோம், பேரிட்டி பிட்டை வச்சு டிசைன் பண்றோம். அப்ப பேரிட்டி பிட்டு தான் இதோட கால்குலேஷன் ப்ரொசீஜர். அப்போ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஆஸ் பர் வந்து இந்த கால்குலேஷன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து பிரசன்ட் 2 ஆயிருக்கு. அப்ப 2ங்கிறது ஈவன். அப்ப ஈவன்னா ரெப்ரசன்டேஷன் என்ன, 0. அப்போ R1 இடத்துல இந்த இதுல 0 நம்ம பிரசன்ட் பண்ணிட்டோம். இப்போ R2 ஃபைண்ட் அவுட் பண்றோம். இப்போ R2 ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும், R2 உடைய பொசிஷன் பிட் என்னது ஆக்சுவலா 2 3 6 7. அப்போ நமக்கு R2ங்கிறது தான் வேல்யூ, அதாவது 2ஓட வேல்யூ தான் நமக்கு தேவை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா R2 வந்து என்னது
சாரி R2 இதுல சரியா எழுத முடியல. ஓகே, நோ ப்ராப்ளம். அப்போ R2ங்கிறது செகண்ட் பொசிஷனை விட்டுருங்க. இந்த வேல்யூக்கு நம்ம பண்ணணும். ரிமைனிங் வேல்யூ 3, 6, 7. அப்ப 3ல என்ன இருக்கு? 0. 5 6 அடுத்தது 6ல 0, 7ல 1. இப்போ நம்பர் ஆஃப் பிரசன்ட் என்ன இருக்கு ஆக்சுவலாங்க? 1 எந்த கண்டிஷன் இருக்கு? ஈவன் இருக்கு, ஆடல் இருக்கா கண்ணு? Odd. ஆடுன்னா எப்படி ரிப்ரசென்ட் பண்ணணும்? 1. 1 சார். 1. ஏன்னா இது எல்லாத்துக்கும் புரியுதா? எஸ் சார். ஓகே, யாராவது ஒருத்தர் மட்டும் தான் ஆன்சர் பண்றீங்க. மற்றவங்களாம் என்ன ஸ்டேஜ் என்ன கண்டிஷன் தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம். ஆஸ் யூஷுவல் R4க்கு என்ன வேல்யூ அதே தான். R4க்கு என்ன வேல்யூ போடணும்? R4 உடைய இது என்னது? கால்குலேஷன் பார்ட் என்னது? 5, 6, 7. ஏன்னா 4 தான் கண்டுபிடிக்கணும். சரியா? R4 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னது? 5ல இருக்கிற டேட்டா என்னது? 1. 6ல இருக்கிற வேல்யூ 0. 7ல இருக்கிறது 1. அப்போ நம்பர் ஆஃப் 1% இன் ஈவன் ஆர் ஆட். சரி, ஈவன்ல இருக்கு. ஈவன்ல இருக்கும்போது R4 வேல்யூ ஈவன்ல இருந்தா 0 ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்போ 0 நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்போ R4 வேல்யூ என்னது? 0. புரியுதா? This is actual meaning. So now to forming the actual Hamming code. Hamming code குள்ள நம்மளுடைய டேட்டா எங்க இருக்கு? சொல்லுங்க யாராவது ஒருத்தர். இதுதான் ஹேமிங் கோடு. இந்த மாதிரி ஹேமிங் கோடு கன்வெர்ட் பண்ணி நம்மளோட ஒரிஜினல் டேட்டா இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும் ஃபர்ஸ்ட். திஸ் இஸ் என்கிரிப்ஷன். ஆனா அந்த டேட்டாக்குள்ள நம்மளோட ஒரிஜினல் டேட்டா எங்க இருக்குது? இங்க பாருங்க, 1 0 1 0. டேட்டா மிங்கிள் ஆயிருக்கா? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஒரிஜினல் டேட்டா வந்து ஹேமிங் கோடை யூஸ் பண்ணி என்கிரிப்ஷன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிதான் டிரான்ஸ்மிட் ஆகும். இதை வந்து எரரை வந்து டிடெக்ட் பண்றீங்க. எரரை டிடெக்ட் பண்ணும்போது நீங்க எப்படி பண்ணுவீங்க? இதே டேட்டாவை இந்த இடத்துல நான் வந்து 0 போட்டுறேன், 1க்கு பதிலாக 0. இதை நீங்க என்ன பண்ணுவீங்க? இதே ஹேமிங் கோட் மெக்கானிசம் அப்படியே ரிவர்ஸ்ல கொண்டு போறீங்க. ரிவர்ஸ்ல கொண்டு போகும்போது ஆக்சுவலா அங்க என்ன வருங்கிறது ரிவர்ஸ்ல அப்ளை பண்ணும்போது யூ கேன் கெட் த வேல்யூ. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 1ன்னு இருக்க வேண்டிய இடத்துல 0ன்னு இருக்கு. அப்ப 0வை தூக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? 1ன்னு நீங்க திரும்ப போட போறீங்க. அதுதான் டிடெக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து டிடெக்ஷன், ஃபார்மிங், then recorrect. That is actual procedure of Hamming code. Error detection and error correction. So this is the actual topic we have discussed, error mechanism. There is any topic you can't able to understand, please ask me. I can explain. சார் ஹேமிங் கோட்ல வந்து எத்தனை பிட் வரைக்கும் சார் கரெக்ஷன் பண்ணும்? இப்போ எரர் வந்து இதுல வந்து 7 பிட் வரைக்கும் பண்ணலாம். இவருங்க அப் டு 7 பிட் வரைக்கும் பண்ணலாம் சார். அது என்கிரிப்ஷனுக்கு சார். பட் இப்போ எரர் டிடெக்ஷன் ஆச்சுன்னா எத்தனை பிட் வரைக்கும்? ஹேமிங் கோட வச்சு 7 பிட் வரைக்கும் பண்ணலாம். யூ கேன் கோ டு மோர் தென் 7 பிட் அப்படின்னா யூ கேன் கன்சிடர் தி R1 R2 R3 இருக்கு இல்லையா, அதுவே வந்து R4 வரைக்கும் கொண்டு போகலாம். ஐ மீன் R5 R6 R7 அப்படி போ. R6 அடுத்து இப்போ இதில் வந்து R1 அப்படிங்கிறது ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது பிட்டோட மினிமம் லெவல், R2 அப்படிங்கிறது செகண்டு, தென் R4ங்கிறது அதோட அட்வான்ஸ்ட் லெவலா பிட் பொசிஷன். அடுத்து என்ன வருங்க? யாராவது சொல்லுங்க. R8. R8 வரும். அடுத்தது R16. அவ்வளவுதான். நீங்க எது வேணாலும் போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். என்னன்னா ஹேமிங் கோடு யூஸ் பண்ண அப்படின்னா என்ன, 2 எரரை டிடெக்ட் பண்ணோம், ஒரு எரரை மட்டும் கரெக்ட் பண்ணும். So whether you going to consider Hamming code only to detect 2 error, it is only possible to retract only 1 error. That is only the advantage as well as the disadvantage. Just understand what I'm telling. Advantage அதுதான், disadvantage அதுதான். 2 எரரை டிடெக்ட் பண்ணோம். ஹேமிங் கோட் யூஸ் பண்றியா? ஓகே, நோ ப்ராப்ளம். அதனால என்ன பண்ண முடியும்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹேமிங் கோட்? சிங்கிள் பிட் எரர் அந்த பாயிண்ட் ஆஃப்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்து நீ ஐடென்டிஃபை பண்ண இருந்தா சிங்கிள் பிட் எரருக்கு ஹேமிங் கோட் சப்போர்ட் பண்ணும். அதை தவிர வேற செக் சம்க்கு, ரிட்டர்னன்சி,
இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைமென்ஷனல் இதுக்கெல்லாம் வந்து ஹேமிங் கோடு யூஸ் பண்ண முடியாது. So Hamming code only to concentrate which are the minimum error point of view. Session only it will take care of the response to recorrect. 2 எரரை டிடெக்ட் பண்ணும், ஒரு எரரை மட்டும் கரெக்ட் பண்ணும். புரியுதுங்களா? இதுதான் ஹேமிங் கோடு. அப்போ ஹேமிங் கோடுங்கிறது வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ்க்காக, ஸ்டடி பர்பஸ்க்காக நம்ம சின்ன ஒரு எரருக்கு மெக்கானிசம் டிடெக்ஷன் மெக்கானிசம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். Suppose you have to more error reduction and or correction mechanism mean you can consider the same procedure. இதே தான் R1 R2 அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் R8 வருது. இடத்துல ஒரு காலம் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா இதில் R8 வருது. இடத்துல அவ்வளோதான். அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா லென்த்தாக போயிட்டே இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த பிட் சைஸ். இந்த பிட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்குற டேட்டா வந்து பிட் சைஸ் வந்து தான் 1010 இருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல 10 இல்லாம 1010 திரும்ப 1 ஆட்டோமேட்டிக்கா இது 8 பிட்டுக்கு போயிடும். ஐ மீன் 16 பிட்டுக்கு இல்லை 8 பிட்டுக்கு போயிடும். 4 பிட்டா இருக்கிறதுனால ஓகே. 4க்கு அடுத்தது 8 பிட், அடுத்தது 16, அடுத்தது 32, அடுத்தது 64, அடுத்தது 128, அடுத்தது 256 அப்படி போயிட்டே இருக்கு. இதே மெக்கானிசம் வச்சு நீ இங்க வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்ஸில் வந்து இது ஒரு சம்மாவே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபைண்ட் த எரர் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஈஸி தான். என்ன நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் இதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் a clear idea. ஸோ எனி questions please ask me. I can wait. ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுப்பா.